இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறையாக இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே, உயிர்த்த இயேசுவின் நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறை இரக்கத்தின் செய்திக்காக ஆவலோடு காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, என் இனிமை பரிசுத்தமானது, அது விண்ணகத்திலிருந்து வருவது. அல்லேலூயா. என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்திலிருந்து வருவது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்களோ அவங்க வாய்க்குங்க. அல்லேலூயா. என் குழந்தாய், இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட பேசுறாரு. என் குழந்தாய், என் மகனது வழிகளில் பலவீனமோ பலமாகும். உங்களுடைய பலவீனமே பலமாயிருக்கும். அது மனிதனை இணக்கமாகவும் அவனது இறுதி வழியை பற்றிய உணர்வுகளாகவும் மாறுகிறது. இறுதி முடிவு அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இறுதி முடிவை பற்றிய உணர்வுள்ளவனாகவும் மாற்றுகிறது. என் சிறிய குழந்தையே, என் கரங்களில் இருக்கும்போது அனுபவிப்பது போன்ற வேறொரு அமைதியை நீ வேறெங்கே காண முடியும்? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என் கரங்களில் இருக்கும்போது அனுபவிப்பது போன்றதொரு அமைதியை நீ வேறெங்கே காண முடியும்? நான் உனக்கு செய்யும் அனைத்திலும் இருக்கும் அதிசயமானவற்றை என் அன்பின் வழியாக மட்டுமே நீ காண முடியும். ஒரே ஒரு ஆமேன் தான், மற்றதெல்லாம் எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? சிறிய குழந்தையே, என் கரங்களில் இருக்கும்போது அனுபவிப்பது போன்றதொரு அமைதி நீ வேறு எங்கே காண முடியும்? நான் உனக்கு செய்யும் அனைத்திலும் இருக்கும் அதிசயமானவற்றை என் அன்பின் வழியாக மட்டுமே நீ காண முடியும். என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்தில் இருந்து வருவது. என் வார்த்தைகளை சந்தேகிக்க வேண்டாம். விசுவசிகள் என உன்னை நான் கேட்கிறேன். என் வார்த்தைகளை சந்தேகிக்க வேண்டாம் என உன்னை நான் கேட்கிறேன். உவர் நீருக்காக ஏங்கும் நீர் நிறையை போல குறுகிய காலமே இருக்கக்கூடியவற்றை தேடி அவற்றிற்காக நீ ஏங்கும்போது என்னை வருத்தமடைய செய்கிறாய். என் வார்த்தைகளை சந்தேகிக்க வேண்டாம் என உன்னை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நீருக்காக ஏங்கும் என் நிலையை போல குறுகிய காலமே இருக்கக்கூடியவற்றை தேடி அவற்றிற்காக நீ ஏங்கும்போது என்னை வருத்தமடைய செய்கிறாய். உனது கடுமையான சந்தேகங்களை நீ எனது காலடியில் போட்டுவிட வேண்டும். அவற்றை நான் எனக்கே உரிய முறையில் கையாளுவேன். ஆமன் வாழ்ந்தவர்களே, சிறிய சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, உன் கடுமையான சந்தேகமாக இருந்தாலும் சரி, எனது காலடியில் போட்டுவிட வேண்டும். அவற்றை நான் எனக்கே உரிய முறையில் கையாளுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய சமூகத்தில் அவருடைய இனிமை பரிசுத்தமானது. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த அருமையான நன்னாளிலே அவருடைய சமூகத்தில்
இந்த அழகு குறிப்புகளை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த அழகு குறிப்புகளை 10 அழகு குறிப்புகளை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. அது கட்டளைகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.